எருசலேம் நகரில் ஒரு முதிய தம்பதியர் வாழ்ந்தனர். அவர்கள் சுவக்கீன் மற்றும் அன்னம்மாள். சுவக்கீன் இஸ்ராயேலின் 12 குலங்களில் ஒன்றைச் சார்ந்த செல்வந்தராக இருந்தார். சுவக்கீன் மற்றும் அன்னம்மாள் நேர்மையானவர்கள், கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. பல வருடங்களாகியும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அக்காலத்தில் குழந்தை பேறு இல்லாதது கடவுளின் கோபத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. ஒரு நாள் சுவக்கீன் தங்கள் குலத்தின் முதுபெருந்தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரது கடைசி காலத்தில் ஈசாக்கு என்ற மகனை கடவுள் அளித்ததை சுவக்கீன் நினைவுகூர்ந்தார். கடவுள் தங்கள் மீது கொண்டிருக்கும் வெறுப்பும் அதிருப்தியுமே தங்களுக்கு குழந்தை பேறு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்று எண்ணிய சுவக்கீனும் அன்னம்மாளும் ஆழ்ந்த இறைவேண்டலிலும் கடுமையான நோன்பிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். சுவக்கீன் ஆலயத்திற்கு பலி செலுத்தச் சென்றார். ஆனால் பிள்ளை இல்லாத காரணத்தால் அவர் அவமானப்படுத்தப்பட்டு மறுக்கப்பட்டார். உடைந்த மனதுடன் அவர் வனாந்தரத்திற்கு சென்றார். அங்கே 40 நாட்கள் கடுமையாக நோன்பிருந்து ஜெபித்தார். அதே நேரத்தில் அன்னம்மாள் வீட்டில் தனிமையில் கண்கலங்கிய இதயத்துடன் பிரார்த்தனை செய்தாள். ஒரு நாள் ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்கு உணவளிப்பதை கண்டாள். அன்னம்மாளின் இதயம் துயரத்தில் எரிந்தது. வானத்தை நோக்கி தன் கைகளை உயர்த்தி அவள் கதறினாள், கடவுளே, நீர் எனக்கு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை முழுவதும் உமக்கே அர்ப்பணிப்பேன். அன்னம்மாளின் ஆழ்ந்த நம்பிக்கை கடவுளின் மனதை உருக்கியது. ஆபிரகாம் சாராவை காட்டிலும் மேலான வகையில் அவர்களை ஆசீர்வதிக்க திருவுளம் கொண்டார். அன்னம்மாளுக்கு ஒரு வானதூதர் காட்சியளித்தார். அன்னம்மாளே, கடவுள் உங்கள் மன்றாட்டுக்கு செவிமடுத்தார். நீர் கருத்தரித்து உலகமே வியக்கும் ஒரு குழந்தையை பெறப்போகிறீர். அந்த குழந்தை தலைமுறைகள் எல்லாம் போற்றி வணங்கப்படும். அதே நேரத்தில் வனாந்தரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த சுவக்கீனுக்கும் அதே நற்செய்தியை ஒரு வானதூதர் அறிவித்தார். 10ஆம் மாதத்தில் அன்னம்மாள் தனது குழந்தையை பெற்றெடுத்தார். வானதூதர் அறிவித்தபடியே அக்குழந்தைக்கு மரியா என பெயரிட்டனர். அன்னை மரியா பிறந்த பின்னர் அன்னம்மாள் குழந்தையின் அறையிலேயே ஒரு தூய திருவிடம் ஒன்றை உருவாக்கினார். மரியாவின் தனித்துவமான புனிதத்தன்மையை கருத்தில் கொண்டு எந்தவொரு அசுத்தமான பொருளையும் அந்த அறைக்குள் அனுமதிக்கவில்லை. அன்னை மரியாவுக்கு 1 வயது ஆனபோது அவரது தந்தை சுவக்கீன் ஒரு பெரிய விழாவை கொண்டாடினார். குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் என இஸ்ராயேல் மக்கள் அனைவரையும் அழைத்து அக்குழந்தையை வாழ்த்தி ஆசி பெறச் செய்தார். அன்னை மரியாவுக்கு 3 வயதான போது அவரது பெற்றோர்கள் அன்னை மரியாவை எருசலேம் ஆலயத்தில் அர்ப்பணிக்க தீர்மானித்தனர். இறைவனுக்கென்று வாழ வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பம். ஆலயத்தில் பெற்றோர்கள் அன்னை மரியாவை வாழ்த்தி ஆசி வழங்கினர். கடவுளே, இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. தலைமுறைகளை கடந்தும் நிலைத்திருக்கும் ஒரு பெயரை இவருக்கு அருளும். தலைமை குருக்களும் அன்னை மரியாவை ஆசீர்வதித்தனர். உன்னதரே, இந்த குழந்தையை கண்ணோக்கி பாரும் என்றும் நிலைத்திருக்கின்ற மேலான ஆசியை இவருக்கு வழங்கியருளும். ஆலயத்தின் கல்விச்சாலையில் அன்னை மரியா எபிரேய எழுத்துக்களை எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டு நூல்களில் உள்ள மெசியா பற்றிய இறைவாக்குகளின் பொருளை அறிந்து கொள்வதில் அவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது. அவர் இறை வார்த்தைகளை வாசித்து அவற்றை மனதில் இருத்தி சிந்திப்பார். பாடல்களை பாடுவதிலும் ஜெபிப்பதிலும் சிறந்து விளங்கினார். ஆலயத்திற்கு தேவையான திரைச்சீலைகளை நெய்வதிலும் அவர் தேர்ச்சி பெற்றார். அன்னை மரியாளின் பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது நம்பிக்கையின் நிறைவு, பிரார்த்தனைக்கு கிடைத்த பதில், உலகையே மாற்றப்போகும் ஒரு மகளின் பிறப்பு. அன்னை மரியாள் என்றும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பின் சின்னமாக இருக்கிறார். அன்னை மரியாளின் பிறப்பு விழா மரபுகளையும் தலைமுறைகளையும் கடந்த ஒரு கௌரவம், நம்பிக்கை, அன்பு மற்றும் தூய்மையின் கதை இது.